ஓகே. இன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை 12/7 வெஸ்ட் மாம்பலத்தில் ஓம் சரவணபா ப்ரமோட்டர்ஸ் என்ற வளர்ந்து கொண்டிருக்கும் வளரப்போகும் மகா நிறுவனத்தின் கிளை அலுவலகம் சங்கர் அமேஷ்ஜி சங்கருடைய ஆசீர்வாதத்தாலேயும் இது பெருமாளுடைய ஆசீர்வாதத்திலையும் ஏழுமலை அவர்களின் ஆசீர்வாதத்திலையும் வெங்கடாஜலபதியுடைய ஆசீர்வாதத்திலையும் நான் கோதண்டராமன்ஜி என்பவன் இன்று ஆரம்பித்து விட்டேன். இவருடைய முன்னிலையில் நாளை 12/7 ஆடி அமாவாசையிலிருந்து வளமுடனும் நிலமுடனும் இன்றிலிருந்து தடை தோங்கும் ஓம் சரவணபா ப்ரமோட்டர்ஸ். அதில் பங்கு பெறுபவர்கள் அனைவர்களும் சொத்து வாங்கி 7 தலைமுறைக்கு நிலைத்து நிற்கும். ஒவ்வொரும் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஆலயங்கள் இருக்கும், ஆலயங்களில் 4 கோபுரங்கள் இருக்கும், 8 கோபுரங்கள் இருக்கும், ஏகப்பட்ட தெய்வங்கள் உள்ளிருக்கும். ஆனால் தனிமரம் தோப்பாகாது என்பதுதான் விதி. ஆனால் இங்கு ஓம் சரவணபா ப்ரமோட்டர்ஸில் யாரெல்லாம் சொத்து வாங்குகிறார்களோ அவர்களிலும் ஆலயங்கள் எத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு கொடிமரம் தான் இருக்கும். அந்த கொடிமரம் போல் வாழ்வார்கள். அவருடைய சொத்தும் 7 தலைமுறைக்கு நிற்கும் என்று 5 தலைமுறை. ஏனென்றால் இவர் சங்கர்ஜி என்கிறது ஆதிசிவன். 4 பெருமாளுடைய ஆசீர்வாதத்திலையும் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளையிலிருந்து இன்று ஆடி பெருக்குக்கு துவங்கும் போது அடுத்த ஆடி பெருக்குக்கு 108 கிளை நிறுவனங்கள் உருவாக்கப்படும், தமிழகத்திலும் அகிலமும். அதில் நாளை ஆடி அமாவாசைக்கு திறக்கும் பொழுது நாளையிலிருந்து 90 நாட்களுக்குள் 108 மனைகள் விற்பனை செய்யப்பட்டு பத்திரப்பதிவும் செய்யப்படும் என்பதை சொல்லுகிறேன். முக்கியமாக இந்த நிறுவனம் பணக்காரர்களுக்காகவும் மில்லியனர் ஆவதற்காகவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்வதற்காகவும் குறைஞ்ச பட்ஜெட்டில் மாத தவணைகளிலும் யாரும் கொடுக்கப்பட முடியாத விலையில் நாங்கள் ஆரம்பிப்பதால் லாபம் நோக்கம் இல்லாமல் 108 மனைகளும் உற்பத்தி விலைக்கே விற்பனை செய்யப்படும். நாளையிலிருந்து 90 நாட்களுக்குள் பத்திரம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் மக்களுக்கும் அனைத்து சொத்து வாங்குபவர்களுக்கும் நன்றியுடன். கட் பண்ண வேண்டாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே.